வணக்கம். விடாமுயற்சி. விடாத முயற்சி செய்வது விடாமுயற்சியாகும். நீங்கள் முயற்சி செய்து தோற்றதா உணர்றீங்களா? இதுக்கு மேலே நான் பண்ண என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்களா? அப்படின்னா இந்த கதை உங்களுக்கானது. சரி, கதைக்குள்ளே போவோமா? ஒரு சிறிய நகரத்தில் நடுத்தர குடும்பத்தில் மீனா என்ற ஒரு பெண் இருந்தாங்க. அவங்க ரொம்ப அமைதியானவங்க, அதிகமாக பேசிக்க மாட்டாதவங்க, ஆனால் அதிக கனவுகளை தன் இதயத்தில் சுமந்திருக்கிறவங்க. இதனால் அவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கை சவால் நிறைந்ததாக அமைந்திருந்துச்சு. அவங்க பள்ளியில் படிக்கும்போது மீனா மிகவும் அமைதியானவள். அவள் அதிகம் பேசிக்க மாட்டாதவள். இதனால் அவளை சுற்றி பலரும் இருக்க மாட்டார்கள். அவர்கள் நினைப்பார்கள், இவள் பலவீனமானவள், இவளுக்கு என்ன தெரியும், இவள் என்ன சாதிக்க போகிறாள் அப்படின்னு சொல்லி அவள் முகத்துக்கு நேராக கேட்டவர்கள் கூட இருக்கிறார்கள். இவள் என்ன சாதிக்க போகிறாள் அப்படின்ற வார்த்தை அவள் மனதை மெல்ல காயமாக்கியது. அந்த காயத்திற்கு கண்ணீரை அவள் பரிசளித்தாள். பள்ளி முடிந்ததும் அவள் ஒரு வேலைக்காக விண்ணப்பித்தாழ்ந்தாள். நாட்கள் கடந்தன. பதில் வந்திருந்தது. சாரி, யூ ஆர் நாட் செலக்டட். அவள் மௌனமாக இருந்தாள். ஆனால் அந்த மௌனத்தினுள்ளே ஒரு பெரிய வலி இருந்தது. 2வது முறையும் அவள் விட்டுவிடவில்லை. தன்னால் முடிந்ததை பார்த்து கொள்ள மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்தாள். இந்த முறை அவள் இன்டர்வியூ வரை சென்றிருந்தாள். ஆனால் முடிவு மீண்டும் அவளை தோல்வியில் தள்ளியது. அந்த நாள் அவள் தன்னிடம் தானே கேட்டுக்கொண்டாள், நான் போதாதவளா, நான் இயலாதவளா, நான் இதற்கு தகுதியற்றவளா அப்படின்று சொல்லி அவள் தன்னிடம் கேட்டுக்கொண்டாள். அவளை சுற்றியுள்ள உறவினர்கள், பெரியோர்கள் சொன்னார்கள், பெண்ணுக்கு இவ்வளவு போராட்டம் வேண்டாம், நீ வீட்டிலேயே இருந்துவிடு அப்படின்னு சொன்னது. உலகம் அவளிடம் சொன்னது கைவிடு, விட்டுவிடு என்ற வார்த்தைகளை. ஆனால் மீனா ஒரு முடிவெடுத்தால், நான் கைவிட மாட்டேன், இது என் இலக்கு, நான் முயற்சி செய்து கொண்டே இருப்பேன் என்று தன்னுடைய திறமைகளை முன்னேற்றுவதற்காக ஒருபடி முன்னின்று யோசித்து அதனை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை யாரும் பார்க்காத வண்ணம் மேற்கொண்டாள். ஒரு நாள் மீண்டும் அவளுக்காக ஒரு வாய்ப்பு வந்தது. இந்த முறை அவள் பயப்படவில்லை. தன்னில் உள்ள தன்னம்பிக்கையை நம்பியிருந்தாள். நாட்கள் கடந்தன. மீண்டும் ஒரு மின்னஞ்சல் வந்தது அவளிடம். கங்க்ராச்சுலேஷன் மீனா, யூ ஆர் செலக்டட். அந்த வார்த்தைகளை அவள் நம்ப முடியாமல் திகைத்து நின்றாள். அவள் கண்களில் கண்ணீர் வந்தது. அது வலியின் கண்ணீர் அல்ல, அது விடாமுயற்சியின் வெற்றி. ஆமாம், உங்கள் வாழ்க்கையிலும் இலக்குகளை நிறைவேற்றுவதற்கு நிறைய தடைகள் கண்முன்னே வந்தாலும் விடாமுயற்சி என்ற ஆயுதம் அத்தனையும் தகர்த்தெறிந்து உங்கள் இலக்குகளை உங்கள் கைகளில் சேர்க்கும். இந்த கதைகள் உங்களோடு இணைந்திருந்தால் நீங்கள் என்னோடு இணைந்திருங்கள். நன்றி.